அதிகாரத்திலே மலை பிரசங்கத்திலே அவருடைய வார்த்தையின்படி நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு காரியமும் ஒரு 9 காரியத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் இதுவரைக்கும் 4 காரியத்தில் நாம் தியானித்தோம். இந்த நாளில் 5ஆம் காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 6ஆம் காரியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இருத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள் என்ற அந்த வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்திற்காகவும் நாளிலே அவர் நம்மோடு பேசப்போகிற வார்த்தைகளுக்காகவும் கர்த்தருக்கு நாம் கொடுத்த காணிக்கைகளுக்காகவும் நாளில் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை அன்பு சகோதரி சசி சிஸ்டர் ஜெபிக்க முடியாது. நாம் கண்களை மூடுவோம். தேங்க்யூ லார்ட். கண்களை மூடுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோகத்தை ஆசீர்வதிக்கப்பட்டது அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, காலை முதல் இம்மட்ட நேரம் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்த ராஜா, இடைப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட கர்த்தாவே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல் பகுதியிலும் ஆராதனை பகுதியிலும் வல்லமையா எங்களோடு இடப்பட்டீரே. நன்றி ஏசப்பா. இந்த வேலையிலுமாய் கூட தகப்பனே நீர் கொடுத்த அற்புத சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் அதிசயம் செய்கிறவராய் இருக்கிறீராச்சாவே. அப்பா, கொடுத்த காணிக்கை பகுதிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, கொடுத்த உள்ளங்களையும் கரங்களையும் கர்த்தர் ரட்டத்தினை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ராஜா. கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற இதோ நாங்கள் கேட்கிற வார்த்தைகளை கூட கர்த்தாவே செவிகள் கேட்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ராஜாவே. எங்கள் சிந்தனைகள் தகப்பனே ஏசப்பா உம்மை விட்டு விலகாதபடி ராஜா. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உலக சிந்தனையிலும் அப்பா குடும்ப காரியங்கள் தகப்பனே நாங்கள் சிந்தித்து கொண்டு இராதபடிக்கு ராஜா, எங்கள் சிந்தனை உம்மோடு கூட இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகள் எங்கள் இருதய பலகைகளை எழுதி வைக்க கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தாசனை மறித்து நீரே வெளிப்படும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் என் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமான உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு அவர் அடைக்கலம் கொடுக்கிறார். கர்த்தரை தொழுது கொள்ளுவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள், அவர்களை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம வாக்குத்தத்தத்தை ஏன் உரிமை பாராட்டணும்? ஒரு வருடம் கடப்பது சாத்தியமல்ல. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வியாதி, வறுமை, வருத்தம், வேதனை, துன்பம், மனிதர்களால் ஏற்படும் சூழ்ச்சிகள், போன வருடம் பார்த்தவங்கள இந்த வருடம் நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலை அப்படிலாம் இருக்குது. திடீர்னு எங்கே பாரு ஒரே ஆபத்து, எங்கே பாரு நிலநடுக்கம். அமெரிக்காவில் பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு, 7.5. அதே போல் எரிமலைகள்லாம் இன்றைக்கி பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் என்ன இருக்குன்றார் ஆண்டவர்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
உபத்திரம் உண்டு. திடம் கொள்ளணும், திடம் கொள்ளணும். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர், அந்த தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டிருக்கோம். கரங்களை தட்டுறோமா? அதனால் பயப்படாதீங்க. எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று ஓடும் வாழ்க்கையை தான் நமக்கு கொடுத்துருக்காரு, அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இந்த வாக்கு தத்தத்தை எப்போவுமே பெற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் உரிமை பாராட்டணும். ஒவ்வொரு நாளும் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம டைம் கிடைக்கும்போலாம் இல்லை, இதை நம்ம தியானிக்கிறோம், வாக்கு தத்தத்தை தியானிக்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நீ பாக்கியவான் பாக்கியவதி என்று சொன்னீரப்பா, நீ பாக்கியவான் பாக்கியவதி என்று சொன்னீரப்பா, நீரே எனக்கு சகாயம் செய்யும் கெடுமாய் மகிமை பொருந்தி பட்டயமாக இருக்கிற ஆண்டவரே, வாக்குத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாய் எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. அந்த விசுவாசத்தின் வார்த்தை எப்போதும் வாயிலே அறிக்கை செய்யணும், வாயில் அறிக்கை செய்யணும். சும்மா நான் போயிட்டு சபைக்குள்ளே நம்ம வந்துட்டு ஆண்டவரை துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம், ஆராதனை செய்தோம், வார்த்தை கேட்டோம், எல்லாம் வேணும். ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்டணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே நீ எனக்காக கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் உரிமை பாராட்டுறேன் ஆண்டவரே. வேதத்தில் எத்தனை எல்லாமே இருக்கிறது எல்லாமே வாக்கு தத்தம் தான், எல்லாம் வாக்குத்த. வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் வாக்கு தத்தம் தான். ஏன்னா சாபத்தை அவர் எப்படி மாற்றுறாரு? ஆசீர்வாதம் மாற்றுறாரு. அப்போ அது வாக்கு தத்தம் தானே. நம்ம எதில் சாபப்பட்டு இருக்கிறோம்? எந்த காரியத்தில் நாம் விலகி இருக்கிறோம்? எந்த காரியத்தில் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்? அதனால் இந்த காரியங்கள் எப்படி நம்ம அலக்கழித்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் பிரியமானங்களே. இன்றைக்கு நாம் அந்த 6வது வார்த்தையான இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், வசனத்தை வடிங்க சிஸ்டர். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ அந்த சுத்த இருதயத்தை தாவீது கேட்டது போல, ஆண்டவரே தேவரீர் சுத்த இதயத்தை என்னிலே சிசியும் நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். ஒவ்வொரு நாளும் இதை கேட்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே, சுத்த இதயத்தை சிருஷ்டியும். பிசாசுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது பிடிக்காது, எப்போ தெரிஞ்சுங்க. ஆண்டவர் நன்மை செய்ய சுற்றி தந்தார்னா அவன் தீமை செய்ய தான் சுற்றி தருவான். நல்லா புரிஞ்சுங்க. அவன் நம்ம ஒரு பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறோன்னு வச்சுங்களேன், பிசாசு விட மாட்டான், பிசாசு விட மாட்டான். அதனால் பிசாசுக்கு எப்போதும் நம்ம எப்படி இருக்கணும்? எதிர்த்து நிற்கணும், எதிர்த்து. அப்பால் எப்போ சாத்தானே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமம் அந்த வார்த்தையை நமக்கு பரிசுத்தத்தை ஏற்படுத்திடும். ஒரு நாள் இயேசுவின் நாமத்தை அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கணும், வாயினாலே உச்சரிக்க. இயேசுவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட கிரியை, இப்படிப்பட்ட ஒரு தன்மை என் வாழ்க்கையில் என்னுடைய காரியங்களில் இருக்கக்கூடாதப்பா, இருக்கக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை எப்போ ஊட்டி செபிக்க தெரிஞ்சிடும். வேதாகமத்தை நல்ல இரவும் பகலும் தியானிக்க தெரிஞ்சுக்கணும், நமக்கு தியானிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். அப்போ தான் இதத்தில் சுத்தமுழுகாக வாழ முடியும். நாம் இந்த உலகம் தீமை நிறைந்த உலகம், தீமை நிறைந்த உலகம். ஆண்டவர் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டாரு. எடுங்க ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5லேருந்து வாசிங்க சிஸ்டர். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம். எப்பமா இது எப்போ எழுதப்பட்டது? பழைய ஏற்பாடு. எத்தனையோ ஆண்டுகள் முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ யுகா காலத்துக்கு முன்னால் எழுதின வேதம். அவர் பாருங்க, படிங்க சிஸ்டர். மனுஷனுடைய அக்கிரமம்
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். நித்தமும் எப்படிமா? இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு இல்ல, நித்தமும் அவன் என்ன எப்படி இருக்கு? பொல்லாதவர்களா இருக்கு. அப்ப இதை கொண்டு வருவது யாருன்னா பிசாசு. நித்தமும் என்னை தேடுங்கள், கர்த்தர் நித்தமும் தேடுங்கள். அங்க என்ன சொல்? நித்தமும் அவன் என்ன எப்படி இருக்கு? பொல்லாததே என்றும். மனுஷன் அக்கம் பூமியில பெருது என்றும் அவன் இதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. பாருங்க, பொல்லாத மனுஷன் பொல்லாதவர்கள் நினைக்கிறான். ஆண்டவர் பாருங்க மனுஷனை பார்த்து என்ன சொல்? விசனம் அடைகிறார். அவர் இதயத்தில் என்ன பண்ற? விசனம் அடைகிறாரு. அவன் இதயத்தில் பொல்லாத மனுஷன் இடத்துல பொல்லாத நினைவுகள். ஆனா ஆண்டவர் இடத்துல பாருங்க விசனம் அடைகிறார். பிரியமானவர்களே, நம்ம இதயத்திலே சுத்தமர்களால் வாழ ஒரே காரியம், ஆண்டவர் நித்தமும் தேடணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் நினைக்காதீங்க. அதிகாலை எழுந்துருங்க, செபிங்க, ஆண்டு சமத்து ஊற்றி செபிங்க. அந்த நாள் பெரிய ஆசீர்வாதம், பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம செய்திக்கு போவோம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க? மனுஷன் அக்கிரம் பூமியில் பெருந்தது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகள் தோற்றமில் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியில் மனுஷன் உண்டாக்கினது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு விசனமாயிருந்தது. மனுஷன் இதயம் பொல்லாதது, ஆண்டு இதயம் விசனப்படுறார். மனுஷன் ஏண்டா நம்ம படித்தோம், ஏண்டா இவங்களை மனுஷா படித்தோம் அப்படின்னு விசனம் அடைகிறார். பெரிய மனம் செய்தி கிளம்புவோம், எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை எடுத்து வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். போன வாரமே நான் முதல்ல செய்தி போகிறதுக்கு முன்னால் இந்த காரியத்தை நான் சொல்லியிருக்கேன். இது நல்லா, இதை நம்ம டெய்லி இதை தியானிக்கணும், தினந்தோறும் தியானிக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் 3 பேர் கட்டாயம் நிச்சயமாக வருவாங்க. படிங்க சிஸ்டர். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகளுடைய வழி. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசர் இருக்கும் இடம். கர்த்தருடைய வேதத்தில் இருங்க. இது 3 இடம் ஒரு வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கிற இடம், நம்ம வசிக்கிற இடம், நம்ம வேலை செய்கிற இடம், நம்ம தொழில் செய்கிற இடம், எல்லா இடத்துலையும் இந்த 3 கூட்டத்தார் நிச்சயமாக இருப்பாங்க. இந்த 3 கூட்டத்தார் நிச்சயமாக இருப்பாங்க. துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர். இந்த 3 பேர் இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக இவங்க யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? இந்த 3 பேர் யார் ரெப்ரசன்டேட்டிவ்? பிசாசோட ரெப்ரசன்டேட்டிவ். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த 3 பேரும் பிசாசோட ரெப்ரசன்டேட்டிவ். பிசாசு உடைய கிரியைகள் அவங்க மூலமா நமக்கு ஏற்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 3 பேர் நம்ம காரியங்களை எல்லாவற்றையும் அலக்கழிக்கும்படியாய் பிசாசு ஏவுகிற இந்த 3 கேரக்டர் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் துன்மார்க்க ஆலோசனை, அவன் ஆலோசனை எல்லாம் அழிவதே. அவன் ஆலோசனை நம்ம அழிப்பதே. பிசாசு என்னெல்லாம் நம்ம அழிப்பதே. பிசாசு என்பன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இதை அப்படியே உறுதிப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 3 பேர்கிட்ட நம்ம இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணுமா? வாசிங்க சிஸ்டர். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா.
ஆண்டு இந்த வருடத்து வாக்கு தத்துவத்தை நமக்கு ஏன் கொடுத்தாரு? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டதுமே ஒப்பானவன் யார்? ஒருவரும் இல்லை. உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் மகிமை பொருந்திய பட்டம் அவரே என்று சொல்லி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இஸ்ரவேல் நீ பாக்கியவான் சொல்லிட்டார். ஆவுக்கு இஸ்ரவேல் எல்லோரும் நம்ம பாக்கியவன் பாக்கியவதி. இருந்தாலும் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? வேதத்தை வாசிக்கிறோமா? தொடர்ந்து ஜெபிக்கிறோமா? தொடர்ந்து நித்தமும் அவரை தேடி நித்தமும் பொல்லாத எண்ணங்கள் கொண்டு இருக்கிறோமா? அவர் மனசாபப்படுறவர்களுக்கு நம்ம அவர் வேதனைப்படுத்துவதற்கு நம்ம நடந்து கொள்கிறோமா? மனுஷ முகத்தை தான் பார்ப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனுஷ முகத்தை தான் பார்ப்பான். ஆண்டவர் தான் இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவர் தான் இருதயத்தை பார்க்கிறவர். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்க. படிங்க 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. நம்ம செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமா இருக்கணும். ஆண்டவரை தேடி வராங்க. தேடி வரவங்களுக்கு நான் ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார் என்று முதல்ல நாம என்ன பண்ண விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம விசுவாசிக்கணும். வரவங்களுக்கு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. அப்போ அவர் ஜெபத்தை நம்ம ஜெபத்தை கேட்கணும்னா நம்ம வேதத்தில் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும். என் ஜெபத்தான் கேட்க மாட்டார் நம்ம சொல்லக்கூடாது. அது அவிசுவாசத்தின் வார்த்தை. எல்லோரும் ஜெபத்தை கேட்பார், எல்லா ஜெபத்தையும் பதில் கொடுப்பார். எல்லா ஜெபத்தையும் நிச்சயமாய் நீ விசுவாசத்தை நோக்கி பார்த்தினா நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை நிச்சயமாய் காண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நம்ம வசிக்கிற இடத்துல அந்த 3 பேர் கூட்டத்தை நம்ம சேரக்கூடாது. அப்போல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய வழி எப்படி இருக்கணும்? வேதத்தில் தியானமா இருக்கணும். வேதத்தை தியானமா இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு, அப்போ வேதத்தில் நம் தியானிக்கு நடப்பட்டுறோம். ஆண்டு சமூகத்தில் நம்ம நடப்பட்டுறோம். விவசாயிங்க இந்த பயிர் முளைக்காத நாற்று நடுவாங்க. இந்த பயிர் முளைக்காது அப்படியே நாற்று நடுவாங்க. இல்லை, விவசாய பணிகளில் எப்பவுமே அவங்களுக்கு இந்த பயிர் வளரும், இந்த பயிர் நல்ல அருமையாக வளர்ந்த பயிர்களை கொடுக்கும், கனிகளை கொடுக்கும், காய்களை கொடுக்கும்னா விசுவாசத்தோட பயிரிடுவாங்க. பயிரிடுவாங்க. அதெல்லாம் பார்க்குற கர்த்தர் விதைக்கிற விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற அவருக்கு தெரியும். ஆனா நாம் நடப்படும் போது எந்த விதத்தில் நடப்படுறோம்? எந்த விதத்தில் நடப்படுறோம்? விசுவாசத்தோடு நம்ம எதை கேட்கிறோமோ நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாக்கியம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். வேதத்தில் இரவும் போல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமா இருக்கிற மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரவும் பகலும் அவர் வேதத்தில் பிரியமா இருந்து, அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தன் கனியை தந்து இழையாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதான் வாக்கியம் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நாம் செய்வதெல்லாம் வாய்க்கணும். ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்த குடும்பத்திற்காக, எனக்கு கொடுத்த வேலைக்காக, எனக்கு கொடுத்த சபைக்காக, நான் வாழ்கிற இந்த தேசத்திற்காக அப்பா நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தை கனியை தந்து இல்லையதற்கு மரத்தை போல இருக்க நான் செய்வதெல்லாம் வாய்க்க எனக்கு கிருபை தாங்கப்பா. கரங்களை தட்டுவோமா?
எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் எதை கேட்கிறேனோ அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஊற்றி சேபிக்கணும். சில வசனங்களை நாம் மேற்கொண்டு காட்டி நாம் கர்த்தருடைய பாயிண்ட்டுக்காக நாம் போவோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், இதுதான் டாபிக் ஹெட்டிங், இதுதான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன தேவன் எப்படின்னா நம்ம காரியத்தை செய்ய வாய்ப்பாரு. நம்ம எப்படி இருந்தா, வாழ்க்கையில் எப்படி நம்ம நடந்தா எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி இன்றைக்கு இந்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய், இருதயத்தை கவனிக்கிறவர்களாய், இருதயத்திலே வார்த்தை வாங்கிட்டு அது கவனிக்கிறவர்களாய், இருதயத்திலே அது நடப்பட்டு நம் காலத்தை தன் கனியை நம்ம இருக்கிற காலத்திலே நம் கனி கொடுக்கவர்களாய், நாம் செய்வதை வாய்க்கும்படியாய் இந்த நாளில் நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 62:8 வாசிப்போம். 62:8. எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜனங்கள் நம்ம அவருடைய ஜனங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கான். எங்க போட்டிருக்கு தெரியுமா? சங்கீதம் 100 எடுங்க. சங்கீதம் 100 3 எடுத்து வாசிங்க சிஸ்டர். கர்த்தரை தேவனென்று அறியுங்கள். அங்க சொல்லப்பட்ட வார்த்தை, ஜனங்களே கர்த்தரை நம்புங்கள். ஆண்டவரை நம்பணும், நம்ம விழுத்தை அவரிடத்தை ஊட்டி விடணும். அந்த வசனத்தை வாசி, மறுபடியும் இந்த வசனத்தை வாங்க சிஸ்டர். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவர் சமூகத்திலே இருதயத்தை ஊட்டி விடுங்க. சமூகம் நம்ம எங்கெங்க ஆண்டவர் நினைக்கிறோமோ எல்லா இடத்துலையும் சமூகம் உண்டு என்று நம்ம தியானிக்கணும். நம்ம எங்கே வீடாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இருதயத்தை ஊற்றி விடும்போது கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். காரணம் என்னவென்றால், இப்போ எடுங்க சங்கீதம் 103 எடுத்து வாசிங்க. கர்த்தரை தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். பாருங்க, எப்போது நம்ம ஆண்டவர் சமூகத்தில் துதியோடும் புகழ்ச்சியோடும் அவரை துதித்து நாமத்தை ஸ்தோத்தரிக்க தெரிஞ்சுக்கணும். ஏன் காரணம் என்றால், நம்மளாம் அவருடைய ஜனங்கள். அவர் ஜனங்கள் இதத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். அவர் தரிசிக்கத்தக்கதாக நாம் ஓடும்போது அவர் சமூகத்திலே நாம் ஊற்றி செபிக்கணும். நம்ம இருதயத்தை ஊற்றி விடணும். ஏன்னா இருதயம்தான் என்ன சொல்கிறா தெரியுங்களா? எடுத்து வாசிப்போம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 17:8. சீக்கிரம் வாசிங்க. எல்லாவற்றிலை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அதுதான் இருதயத்துக்கு ஆண்டவர் கொடுத்துலன்னு வச்சுங்களேன். அந்த இருதயத்தில் இருக்கிற திருக்கு கேடு இதெல்லாம் அது யார் கொடுத்தா? பிசாசு கொடுக்கிறது. ஆண்டவர் பொதுவாக சொல்லிட்டாரு. அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். எரேமியா 17:9. 9 வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இது அப்படியே வாசிங்க. 7லேருந்து வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, அப்போ அந்த இருதயத்தை திருக்குள்ளதும் கேடுள்ளதும் அதை அறியத்தக்கவன் யாருன்னு சொல்லிட்டு முன்னால
எரேமியா எழுதுறாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், கர்த்தர் வைக்கிற அன்பு, இந்த 3 வார்த்தையும் வேதத்தில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. இது 3த்திலும் அன்பே பிரதானம்னு பவுல் சொல்லிட்டாரு. அன்பு தான். அன்பு இருந்துட்டான்னு வச்சுங்களேன், நம்ம இருதயத்தில் என்ன இருக்காது? கேடுள்ளது இருக்காது, திருக்குள்ளது இருக்காது, கல்லான இருதயம் இருக்காது, யுத்தம் செய்கிறது இருக்காது. எத்தனை இருதயங்களில் எத்தனையோ வகை இருக்கிறது. ஆண்டவர் இருதயத்தை நிறுத்தி தான், உன் இருதயத்தை தான், நான் அதை சுத்தம் செய்வேன், சுத்தம் செய்வேன். பொல்லாதது தான் இருதயத்தை தோன்ற எழுதிருக்காது. பொல்லாதவர்கள் தான் இருதயத்தை தோன்றும். ஆனால் இருதயத்தை ஆண்டவத்தை ஊட்டி விடும்போது ஆண்டவர் அந்த இருதயத்தை அவர் கையில் ஒப்பு கொடுத்து, அவர் கையில் ஒப்பு கொடுத்தோம்னா அவர் ஏற்று, அந்த இருதயத்தை ஏற்று அவருக்கு சித்தமானதை செய்ய நமக்கு ஆண்டவர் அருள் செய்வார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் இன்னொரு வசனத்தை. சங்கீதம் 97:11 வாசிங்க. சங்கீதம் 97:11. 97:11. 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ செம்மையான இருதயம் நம்ம கிட்ட இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைக்குது? மகிழ்ச்சி கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது. நீதிமானுக்காக வெளிச்சம், நீதிமானுக்கு. ஏன்னா கர்த்தர் நீதிபரர், அவர் நியாயாதிபதி. அவருக்கு என்ன இல்லை? இருள் இல்லை, இருள் இல்லை. எப்ப வெளிச்சம். அவர் ஏன்? காரணம் என்னவென்றால் அவர் ஒளியாக வந்தவர். உலகத்திற்கு நான் ஒளியாக வந்தேன். அந்த ஒளியைத்தான் நீதிமானுக்காக வெளிச்சத்தை உண்டாக்கினார். செவ்வையான இருதயத்தாருக்கு அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நீர்க்கால் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதரும் மரங்களாய் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் நாளில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். பிரியமானவர்களே, உன் இருதயத்தை ஆண்டவத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சங்கீதம் 34:4 வாசிங்க. சங்கீதம் 34:4. சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். முதல்ல. இரண்டாவது வாசிங்க. சங்கீதம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். இல்ல சிஸ்டர், ஒரு நிமிஷம் இருங்க. 37:4 வாசிங்க. 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அந்த இடத்துல செம்மையானத்திற்கு மகிழ்ச்சி கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனால் கர்த்தரத்தை எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். நம் காரியங்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் முதல்ல கர்த்தரத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். முதல்ல அதுதான். நம்ம மனமகிழ்ச்சியாக இருந்தால் தான் விசுவாசம் வளரும். நம்மக்கிட்ட விசுவாசம் வளர்ந்து போகும். மனமகிழ்ச்சி ஒரு ஔஷதம். ஔஷதம், ஔஷதம்னா என்ன? மெடிசின், மருந்து. அந்த மனமகிழ்ச்சி தான். நீங்கள் பாருங்கள், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போ, உலகத்தான் சொன்னான் ஆண்டவர். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்க, எப்போதும் சந்தோஷமாக இருங்க. எப்போதும் சிரிச்ச முகமாக நீங்கள் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசும்போது சிரிச்ச முகமாக பேசி பாருங்களேன். அவங்க நம்மளை எந்த காட்டுக்கு வந்திருக்காங்களோ மறந்து போவாங்க. வாங்க பிரைஸ்லாம், சந்தோஷம், சமாதானம். காலையில் அந்த மகள் வரும்போது ஒரு மாதிரி ஏக்கத்தோடு தான் வந்தாங்க. அந்த மகள் முதல் வார்த்தையை என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நான் ஒரு இந்து, ஆண்டவர் அறியாத, ஏசப்பா அறியாதவங்க. ஆனால் ஏசப்பா மேலே ஒரு நம்பிக்கை. அவர் கணவர் வெளியே இருக்கார். அந்த மகள் உள்ளே வந்து, என்னங்க நீ பயப்படாதம்மா, நீ கேட்ட காரியம் ஆண்டவர் அறிவார். அவர்கிட்ட வந்தால் யாரும் தள்ள மாட்டார், யாரும் தள்ள மாட்டார். நினைச்ச காரியம் நிச்சயமாக இந்த ஆண்டில் கற்பம் தெரிப்ப.
வேண்ட ஆண்டிலே நீ வெளியே பெற்றுக்கொள்ள விசுவாசத்தின் வார்த்தையை சொல்லி அந்த மகளுக்காக ஜெபித்தேன். போகும்போது அந்த அம்மா அந்த மகள் அழுகையோடு போனாங்க. ஆனந்த கண்ணீரை பார்த்தேன் நான். அந்த மகள் கண்ணீரில் விரக்தியின் கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர் வரும்போது சமாதானமாக வந்தாங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்பார் என்ற ஒரு காரியம் நான் ஜெபித்த உடனே அந்த கண்ணீரோடு சென்றாங்க. கண்ணீரோடு சென்ற ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு கர்ப்பத்துக்கு கண்ணீர் கொடுப்பார், அந்த விசுவாசத்துக்கு கண்ணீர் சென்றாங்க. அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்குள் நாம் எப்படியும் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிற 4 உனக்கு அருள் செய்வார். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் ஒரு இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அருள் செய்வார். இருதயத்தில் திருக்குள்ளதும் கேடுவதும் இருக்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தரில் நம்பிக்கை வைத்து அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இருதயம் எப்பவுமே உலகத்து காரியங்கள் உள்ளே போச்சுன்னா அப்படியே என்ன ஆகிடும்? ஸ்ட்ரெஸ்ஸு மனப்பாரம். வசனங்கள் உள்ளே வைங்களேன், அதெல்லாம் ஒன்றுமில்லா உள்ளே போயிடும், வெளியே போயிடும். வசனம் உள்ளே வந்துன்னா உலகத்து காரியங்கள் வெளியே போயிடும். உலகத்து காரியங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், சஞ்சங்கள், தவிப்புகள், இதெல்லாம் உலகத்தின் காரியங்கள். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தர்கள் எப்போதும் சந்தோஷமாயிரு. இதயத்தில் அது நடப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போது அவர் நம்ம இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். மனமகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம இதயத்தை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரம் என்ற சமாதானத்தை கொடுப்பார். அந்த ஸ்திரப்படுத்துவார் என்ற வார்த்தை எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு இதயத்தை கொடுப்பார். அந்த இதயத்தில் பயம் இருக்காது, பாவம் இருக்காது, பழி இருக்காது, பகை இருக்காது. பிரியமானவர்களே, அப்போ இதயத்தை ஊற்றி விடணும். ஆண்டவர்கிட்ட ஊற்றி விடணும். அப்போ தான் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். முதலாவது பாருங்கள், ஒரு 2 காரியங்கள் பார்த்து கடந்து செல்வோம். முதலாவதாக ஸ்தோத்திரம். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? பிரித்தெடுக்கப்பட்டவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்மளாம் யாரு? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிரிச்சாச்சு. மறுபடியும் இந்த பாவத்தில் போனோன்னா நமக்கு பரலோக ராஜ்யத்தை பிரித்து கொள்ள முடியாது. எப்பவும் ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் இந்த வார்த்தையை அடிக்கடிக்கு ஞாபகம் வச்சிட்டோம். ரெண்டு பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க சிஸ்டர். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். முதல்ல நம்ம எப்படி இருந்தோம்? முதல்ல ரட்சிக்கப்படாத முன்னால உலகத்தின் அசுத்தத்தில் நம்ம மூழ்கி இருந்தோம். படிங்க. தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். பாருங்க, பேதுரு அழகா எழுதுறாரு, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி வந்தாச்சு. நம்ம தப்பி வந்து எச்சிப்படைந்து இயேசுவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் ஏற்றுக்கொண்டு அறிந்தவர்கள் அனைவரும் பரிசுத்தவான்கள்,
பாக்கியவான். அந்த பரிசுத்தத்தை, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் மறுபடியும் தப்பின விஷயத்துக்கு மறுபடியும் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் பிசாசு ஈஸியாக ஜெயிச்சிருவான் நம்மளை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதான் முதல்ல சொன்னேன் நான். 3 பேரை நம் வாழ்க்கையில் கிட்டேயே சேர்க்கக்கூடாது. துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர். இந்த 3 பேர்களை குறித்து தான் இங்கே அழகாக எழுதப்பட்டிருக்குது. இவங்களாம் நம்ம அழிஞ்சிருக்கிறோம், வாழ்க்கையில் நம்ம அழிஞ்சிருக்கிறோம். ரொம்ப இவங்களால நம்ம ரொம்ப அவமானப்பட்டிருக்கிறோம், துக்கப்பட்டிருக்கிறோம், வேதனைப்பட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விட்டு வந்தாச்சு, நம்ம அதெல்லாம் ஜெயிச்சாச்சு. ஆனால் மறுபடியும் அந்த இடத்தில் நாம் போய் உட்கார்ந்தால் நம்முடைய பின்னிலைமை, நம்முடைய பின்னிலைமை, இந்த நிலைமை ஜெயிக்கப்பட்டுட்டோம். அதான் ஜெயிக்கப்பட்டுட்டோம். பின்னிலைமை ஆசுவமாக இருக்கிறோம். மறுபடியும் முன்னிலைமை, நம்ம ரசிக்கப்பட முன்னால் இருக்கிற காரியத்தை நாம் ஜெயிக்கப்பட்டால் நம்முடைய பின்னிலைமை முன்னிலைமை உள்ளது, முன்னிலைமை பார்க்கலாம் கேடுதலாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். கேடுதல்லாம் கேவலமாயிடும். அவர் அடுத்த வசனம் சொல்றாரு, அவர் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம் அதை அறியாமல் இருந்தால் அவங்களுக்கு நலமா இருக்கும். வேதத்தை படித்து வேதத்தை அறிந்த பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் ருசித்து பார்த்த, கர்த்தர் நல்லவன் ருசித்து பார்த்த பின்பு மறுபடியும் அந்த காரியத்தை நம்ம கடந்து சென்றால் நம் நிலைமை சிந்தித்து பாருங்க பிரியமானவன். அது அறியாததான் நலமா இருக்கும்ன்றார் பேதுரு. அதை அறியாததான் உனக்கு நலமா இருக்கும். அறிந்த பின்பு மறுபடியும் அது போய் சிக்கிக்கொண்டால் அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை, மெய்யாக விடுதலை. பிரியமானவர்களே, இரவும் பகலும் வியாதத்தில் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ அதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டாச்சு, பிரித்தெடுத்தாச்சு. நம்மள பிரித்தெடுக்கப்பட்டவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று ஏற்றிருக்க வார்த்தையின்படி இந்த நாளிலே நாம் இந்த பிரித்தெடுக்கப்பட்டவன் பற்றி இந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொண்டு ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். பிரித்தெடுக்கப்பட்டவன் யாரு? நல்லா சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. வேதத்தில் பிரித்தெடுக்கப்பட்டவன் யார்? சிறு வயதுலேருந்தே சொல்லுங்க. இல்லை, சாமுவேல் அவர் எல்லாம் ஆண்டுக்குள்ளே அடிமைத்தனத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் தீர்க்கதரிசியாகி இல்லை இல்லை சரி, நானே சொல்கிறேன், ஏன் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது? பிரித்தெடுக்கப்பட்டவன் மோசே தான், பிரித்தெடுக்கப்பட்டவன் மோசே தான். காரணம் என்னவென்றால் சிறு வயதிலே குழந்தையான போதே தாயிலிருந்து அப்படியே பிரித்தெடுக்கப்படுறாரு. தாய் கர்ப்பத்திலிருந்து அப்படியே பிரித்தெடுக்கப்படுறாரு மோசே. பிரித்தெடுத்த உடனே ஈப்தில் போய் பார்வோன் அரண்மனையிலே வளர்றாரு. பார்வோன் அரண்மனையிலே வளர்ந்த உடனே அங்கிருந்தே தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் பிரித்து எடுக்க, கர்த்தர் பிரித்து எடுக்கிறார், கர்த்தர் பிரித்து எடுக்கிறார். அதான் பாருங்க, பிரித்தெடுக்கப்பட்டவன் இதயத்துக்கு ஏற்றவன். கரங்களை தட்டுவோமா? அந்த பிரித்தெடுக்கப்பட்டவன் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தார், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தார். பிரியமானவர்களே, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட மோசே வாழ்க்கையில இவ்வளோ பெரிய காரியம், இவ்வளோ பெரிய காரியம். குழந்தை பால் குடிக்கும் போதே
எகிப்திய குழந்தையான ஆண் குழந்தை எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, கொன்றுங்க, கொண்டு போட்டுருங்க. தேவனாகிய கர்த்தருடைய இயேசுண்ட பிரபத்துக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தருடைய காலத்திலே பழைய ஏற்பாட்டிலே மோசேயை பிரித்தெடுத்தார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் பிரித்தெடுத்தார், தேவன் பிரித்தெடுத்தார். இந்த ஜனங்களுக்கென்று ரத்தம் சிந்தினால் ஒழிய ஜனங்களை மாற்ற முடியாதுன்னு சொல்லி தன் ஒரே பேரான குமாரனை விடுதலையாக்கும்படியாய் இயேசுவை பிரித்தெடுத்தார். இந்த ஜனங்கள் ஈப்திலே படுகிற அந்த பாடுகளை குறித்து மோசேயை தெரிந்து கொண்டு மோசேயை பிரித்தெடுத்தார். 430 வருஷத்துக்கு முன்பாக ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தம் வார்த்தை, அப்பா உன் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டு இருப்பாங்க. ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம ஏன் பிரித்தெடுக்கிறார், ஏன் நம்மை தெரிந்து கொண்டார், ஒவ்வொருக்கும் ஒரு காரணம் உண்டு. நம்ம பிரித்தெடுக்கிறார்னா அந்த காரணத்தை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அசட்டை பண்ணக்கூடாது. உலகத்தில் இன்றைக்கு காலகட்டத்தில் பாருங்க, எத்தனையோ காரியங்கள், இழிவான காரியங்கள். 10 வயது சிறுமிய ஒரு ஆள் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பாலிய பலாத்காரம் பண்ணுறான். இன்னும் அவனை கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கு ஊடகத்தில் பெரிய செய்தியா போய்கொண்டு இருக்குது. இன்றைக்கு பிரித்தெடுத்த நிலைமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகம் படு மோசமாய் போய்கொண்டு இருக்கிறது. வேகமாக போய்கொண்டிருக்கிறது. படு மோசம் வேகமாய் கலந்து போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. காலத்தை நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நம் நேரம் கிடைக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் ஊட்டி ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஊட்டி ஜெபிக்கிற ஜெபம் நம்ம இடத்துல வேண்டும். ஆண்டவர் தான் பிரித்தெடுக்கிறார் நம்மளை. மோசையை ஏன் பிரித்தெடுத்தார்? பிரித்தெடுத்தார்? மோசையுடைய டாபிக் உங்களுக்கு பெருசு தெரியும். ஆண்டவர் மோசே அங்கே எகிப்தில் வாழ்ந்தபோது எடுத்து வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 11, எபிரேயர் புத்தகம் 11 அதில் 23லேருந்து 28 வாசிப்போம் சிஸ்டர். எபிரேயர் 11. மோசே பிறந்தபோது எத்தனை மாதமா? 3 மாதம். பால் குடிக்கிற குழந்தை பிரித்து எடுக்கிறாங்க. மறுபடியும் அப்படியே வாசிங்க அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிங்க. 23 வாசிங்க. 23 வாசிங்க மறுபடியும். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய்? இன்றைக்கு அவர்கிட்ட நான் சொல்ல, விசுவாசமாக இருக்கணும் பிள்ளைங்க, விசுவாசத்தை பற்றி பேசுங்க. பாருங்க, விசுவாசத்தினாலே யாருக்கு பயப்பில்லை? அவனுக்கு எதிராளிக்கு பயப்பில்லை, சத்துருக்கு பயப்பில்லை.
விசுவாசத்தினாலே, அந்த வார்த்தை நல்லா பாருங்க, விசுவாசத்தினால் அவர்கள், விசுவாசத்தினாலே ராஜாவுக்கு பயப்படாம, விசுவாசத்தினாலே பயப்படாம 3 மாதம் அவனை ஒளித்து வைத்தார்கள். ஒளித்து வைத்த, ஏன்னா அவன் கட்டளை எப்படிப்பட்ட கட்டளைனா, படிங்க அந்த வார்த்தை படிங்க மறுபடியும். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க எப்படி பிரித்தெடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். பிரித்தெடுத்த உடனே தான் அவன் வாழ்க்கையில மேன்மையான ஆசீர்வாதங்கள், மேன்மையான ஆசீர்வாதங்கள். படிங்க அந்த வசனத்தை படிங்க ஐயா. இனி வரும் ஆ ஆ ஆ ஆ கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுப்புவதை தெரிந்து கொண்டான். பிரித்தெடுக்கிறார் ஆண்டவர், பிரித்தெடுக்கிறார், பிரித்தெடுக்கிறார். நாம எதுக்காக பிரித்தெடுக்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம பிரித்தெடுப்பதின் நோக்கம் என்ன? செம்மையான எழுத்தாருக்கு, செம்மையான எழுத்தாருக்கு என்ன வருது? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அந்த செம்மையான இதயம் நான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று எண்ணும் போது அந்த பாவ பாருங்க இனிவரும் பலன்மை நோக்கமாக இருந்து இருத்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். யாரா என்ன சொல்லிட்டா வச்சுங்களேன், உடனே நமக்கு உடனே அவங்கள எதிராக பேசுவதோ சபிப்பதோ, அவர் எதிரான காரியங்களில் ஏன் ஜெபத்தில் வைப்பாங்க, இயேசுவின் நாமத்தினாலே அவன் ஒன்றுமில்ல இயல்போடலாம் ஆண்டவரை. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. காரணம் இல்லாமல் சாபம் பலிக்காது, பலிக்காது, பலிக்காது. அந்த சாபம் நம் வாயினாலே வரக்கூடாது. நமக்கு கிடைக்கலையா, அவன் நம்ம நிந்தித்தாங்களா, நம்மளை கேவலமாக பேசுனாங்களா, யோபு மாதிரி தான். யோபு என்ன சொன்னார்? என்ன சொன்னார் யோபு? என்ன சொன்னார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க கூடாதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தகும். அநித்தியமான அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவத்தை பார்க்கிறோம். தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தேர்ந்து கொண்டு, அந்த தேர்ந்து கொள்ளுதல் பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் அந்த தேர்ந்து கொள்ளுதல் இருக்கும். ராபா ரிக்கா ராபா ரீலாபா காராபா. எதற்காக நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட, எதற்காக நம்மை தேர்ந்து கொண்டார்? மோசே சொன்னாரா, அப்பா அந்த பாவெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ வந்துரு. செப்பை செப்பு நடக்குது. அப்படியே மோச வாழ்க்கையில் அவன் பிரித்தெடுக்க நினைச்சிட்டார் ஆண்டவர். பிள்ளை பிறக்கும் போதே, பிள்ளை பிறக்கும் போதே இவனை கொண்டு இவன் இதயத்துக்கு ஏற்றவன் என்று அறிந்து அவனை பிரித்தெடுத்தார் ஆண்டவர். மோச பிரித்தெடுத்தாச்சு. பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அடுத்த ஒரு நாளாவது நம்ம ஆண்டு சுவிசேஷத்தை சொல்கிறோமா? மற்றவர் ஜெபிக்கிறோமா? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க பாக்கியவான், வேதத்தை கைக்கொள்ளும் பாக்கியவான். என்ன பாக்கியத்தை எண்ணினா? விசுவாசத்தினாலே பாருங்க, இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள், எகிப்தில் பொக்கிஷங்கள் எல்லாம் என்ன? பாவம்.
எகிப்து ஒரு அடிமை, பாவம் நிறைந்த ஒரு இடம். பொக்கிஷங்களின் மேல் பாருங்க, இனிவரும் பழமை நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய. அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். எல்லாம் விசுவாசம்தான். அவங்க தகப்பன், தாய் தகப்பன் விசுவாசத்தினாலே பயப்படாதபடி. இதில் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே கடைசி வரைக்கும் விசுவாசத்தினாலே எல்லாத்தையும் மேற்கொள்றாங்க. அதனால் நமக்கு என்ன தெரியுமா? இதெல்லாம் என்ன? இந்த விசுவாசம் என்ன? நமக்கு என்ன? இதெல்லாம் சாட்சி. கரங்களை தட்டுவோமா? இதெல்லாம் டெஸ்டிமனி. நம்ம தரிசனமா பார்க்கிறோம். ஆண்டவரை முகமுகமா தரிசிக்கிறோம். வேதத்தின் மூலமாக இரவும் பகலும் தியானமாயிருங்க. காராபா சந்தூரி காராபா. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானதை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எப்படி பிரித்தெடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். அப்படியே பிரித்தெடுக்கிறார். எகிப்தை விட்டு போ, அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுங்க. பாருங்க, அவன் எகிப்தை விட்டு புறப்பட்ட கையோட அவனுக்கு ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாரு? தரிசனம் ஆகிறாரு. நம்ம என்ன படித்தோம்? வசனம் 5, 8, 7 மத்தேயு. எழுத்து சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். எடுத்து வாசிப்போம். யாத்திராம் புத்தகம் 3ஆம் அதிகாரம். யாத்திராம புத்தகம் 3ஆம் அதிகாரம். 1-5 வாசிப்போம் சிஸ்டர். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலைகளை நின்று அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். இவன் கேட்டானா, எனக்கு தரிசனம் வாங்கப்பா எசப்பா, எது சுத்தமுள்ள? நோ, அவருக்கு தெரியும். எது சிந்தனை வாய் பேசும். எது சுத்தமுள்ளவன் பாக்கியவான். ஆண்டவரே, நிலவரமான ஆவி, சுத்த இதத்தை என்னில சிருஷ்டியோ எனக்கு கொடுங்கப்பா. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சுத்தத்தை என்னில சிருஷ்டியும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். சாலமோன் என்ன கேட்டாரு? ஞானத்தை கேட்டாரு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாரு? கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. அதான் ஆண்டவர், அதான் தேவன், அதான் இயேசு. இயேசு என்று பேச்சாலே போதும், உனக்கு தரிசனமா சுத்தத்தை இருத்த சுத்தமுள்ள இருக்கணும். ரொம்ப முக்கியம். பியூரிஃபை ஹார்ட். அந்த 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 இருதயத்தில் மனமகிழ்ச்சி, அந்த இருதயத்தில் விசுவாசம், அந்த இருதயத்தில் நம்பிக்கை. அப்போ முக்கியமாக விசுவாசம் வந்துட்டாலே பயம் நம்ம விட்டு போகும், பகை நம்ம விட்டு போகும், பழி நம்ம விட்டு போகும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுக. மோசேக்கு கர்த்தர் தரிசனமாகி. படிங்க சிஸ்டர். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறதற்கு என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். பாருங்க, ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் அவனை நடத்துறாரு, பிரித்து எடுத்துறாரு.
முதல்ல தாய் தகப்பனுக்கு பிரித்து எடுக்கிறாரு. அநித்தியமான பாவ சந்தோஷத்தில் இருக்கக்கூடாதுன்னு அங்கிருந்து பிரித்து எடுக்கிறாரு. இங்க பாருங்க என்ன பண்ணியிருந்தாரு ஆண்டவர். மோசைக்கு என்ன வேலை கொடுத்திருந்தாரு? என்ன வேலை? முதல்ல என்ன வேலை கொடுக்குறாரு? அதில் 2வது வசனம் தான், ஆடு மேய்ப்பனா இருந்தாரு. ஆடு மேய்க்கிறாரு. அதுலேருந்து பாருங்க அப்படியே பிரித்து எடுக்கிறார் பாருங்க. அந்த ஈஸ்து சுத்தம் இல்லாத ஆண்டு தரிசனம் ஆகிடுவாருங்க. எப்படி தரிசனமாக கேட்குறீங்களா? வேதத்தை வாசிங்க, இரவும் போய் தியானமா இருங்க. அல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தை தியானமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போ நம்ம செய்வதெல்லாம் 1 by 1 வாய்க்கும் வாய்க்கும். அப்படின்னு வார்த்தை வந்தாலும் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நம்ம ஜனங்களுக்கு இது ஒன்று தான் கேடு, இது ஒன்று தான் நம்மளுக்கு தேவை, இது ஒன்று தான். அதெல்லாம் அநித்தியமான சந்தோஷம், அநித்தியமான சந்தோஷம். நமக்கு வேணும். ஆண்டவரே நீ நீதிபரர், நீ நியாயாதிபதி, என் செய்கைக்கு தக்கதாக நீ பலன் அளிப்பீர், நான் விசுவாசிக்கிறேன். என் கை சுத்தத்திற்காக நீ பலன் அளிப்பீர், நான் விசுவாசிக்கிறேன். அன்பு சகோதரர் காலையில் சொன்னார், நான் அங்கேருந்தான் வரேன், 3 நாள் எனக்கு அங்கேயே வேலை, எனக்கு 1008 வேலை, பெரும்பாக்கம் கூட போகல. நான் வேலை கொஞ்சம் இருந்தனால நான் இன்றைக்கு சபை கலந்து கொள்ளன்னு சொல்லி நான் அங்கேருந்து ஆயத்தமாகி வரேன். அப்போது ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படியாவது நம்ம எப்படியா இருக்கட்டும், நம்ம வேலைகள் எப்படியா இருக்கட்டும், நம்ம காரியங்கள் எப்படியாவது இருக்கட்டும், நம்ம அதுலேருந்து பிரித்து எடுத்தாச்சு. அந்த பிரித்தெடுத்த அந்த பாக்கியத்தை எப்படி நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும்? அப்படி சமூகம், அப்படி வேதம், வேதத்தில் எப்போதும் மன மகிழ்ச்சியா இருக்கணும். வேதத்தில் நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. படிங்க சிஸ்டர், அந்த வார்த்தையை முடிச்சிடுவோம். படிங்க, அப்படி படிச்சு. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உங்களை பேச்சல் அழைக்கிறவர் அவர், உங்களை பேச்சல் அழைக்கிறவர். மோசே மோசே, வார்த்தைக்கு எப்போதும் செவி கொடுங்க. கூப்பிடுதலை நான் கேட்கும்படியா என் செவியை திறந்தருளும். அப்போ இருதயத்தில் நமக்கு சுத்தம் வேணும். வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். எழுத்து சுத்தம் இல்லாமல் அது உள்ளே போகாது. எழுத்து சுத்தமுள்ள பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ எழுதத்தில் எவ்வளோ சுத்தமாக இருந்தால் ஆண்டவர் கூப்பிட்டவனே இதோ அடியேன் வருகிறேன். அல்லேலூயா. இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. கூப்பிடுறதுக்கு எப்போ செவி கொடுக்கணும்? வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவரே நீ பேசும், நான் கேட்கிறேன், என் செவிகளை திறந்தருளும், என் இருதயத்தை ஊற்றிவிடும், இதயத்தில் ஊற்றிவிடும், இதயத்தை உமக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. உலகத்தில் எல்லாருக்கும் என்ன இருக்கு? இதயம் தான் இருக்குது. நமக்கு தான் இருதயம் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் உள்ளே இருக்கார்ல. கரையில் தட்டுவோமா? அவங்களாம் ஆண்டவர் இல்லாத இதயம் தான் இருக்கும். நமக்கு இருதயம் இருக்கு. வேதத்தில் இதயம்னு வார்த்தையே இல்லை, இருதயம் தான். ஆனால் உலகத்தில் தான் இதயம் இதயம் இதயம்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு ஹார்ட் பீட்டை போட்டு, ஒரு ஆட்டின் மார்க்கை போட்டு அதை இதயம்னு சொல்லுவாங்க. அது உண்மையான அன்பே கிடையாது. புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட எப்பவுமே ஓப்பன் ஹார்ட்டாக இருங்க. அவருக்கு தெரியும் இதயத்தில் என்ன இருக்குன்னு. இதயத்தில் என்ன இருக்குது,
எதை கேட்கிற, எதை பார்க்குற, எப்படி நடக்கிற. ஆண்டவருக்கு ஒரு பேர் என்ன ஆண்டவர்? அவர் இருதய ஆண்டவர். அவர் யார்? இருதய ஆண்டவர். ஆர்சி ரோமன் கத்தோலிக்கில் சர்ச் இருக்குது, சேக்ரட் ஹார்ட் சர்ச். இருதய ஆண்டவர். அவருக்கு தெரியும் மனுஷன் இருதயெல்லாம் பொல்லாப்பு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கடைசி வசந்த வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்பும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தை உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எழுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி ஒரு டார்கெட் கொடுக்கிறார் பாருங்க. நம்ம எதுக்காக தெரிந்துக்கணும்? நம்மளை எப்படி பிரித்து எடுத்தார்? இவ்வளோ ஜனங்கள் பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் வேதனை துன்பங்கள். எனக்கு பாருங்க, ஆண்டவர் அழகாக ஒரு ஆத்மா கொண்டு வந்துட்டார் பாருங்க. ஜெபித்த வண்ணமா இது பெதஸ்தா, பெத்தேல் பெதஸ்தா. இங்கே போனால் நம்மளுக்கு பதில் கிடைக்கும். புரிஜா சொல்லுவாங்க, மோட்சம் சொல்லுவாங்க. இன்னும் பதில் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். எப்படிப்பட்ட கேள்வியாக இருந்தால் உடனே பதில் கொடுக்கிறவர். பாருங்க, ஆண்டவர் ஒரு டார்கெட்டை கொடுக்குறாரு. நம்ம பிரித்தெடுத்த நோக்கம் என்ன? ஆண்டவர் ஒருக்கிட்ட பேசியிருப்பார், நிச்சயமாக பேசியிருப்பார். நீ ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வரும்போது ஆண்டவர் எதை கொடுத்தாலும் உங்களுக்கு பேசுவோம். குடும்ப ரட்சிப்பு, நீ வாழ்கிற இடத்துல ரட்சிப்பு. ஏதாவது அப்பா இந்த மகன் ரட்சிக்கப்பட்டால் நல்லாயிருக்கும், என் கணவர் ரட்சிக்கப்பட்டால் நல்லாயிருக்கும், என் மகன் ரட்சிக்கப்பட்டால் நல்லாயிருக்கும், என் மனைவி ரட்சிக்கப்பட்டால் நல்லாயிருக்கும், என் குடும்பத்தில் என்ன இருக்காங்க. நமக்குன்ட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பப்பா துன்மார்க்கருடைய ஆலோசனையிலையும் 3 பேர் வாழ்க்கையில் அதை பற்றியே நினச்சி கொண்டிருக்கூடாது. துன்மார்க்கர் வேற யார்? பாவிகள், பரியாசக்காரர். அவங்களெல்லாம் என்ன சொல்லிட்டாரு? எல்லாம் பொல்லாத மனுஷர். இந்த காலகட்டத்தில் இருக்காங்க, அப்படியே அங்கேருந்து இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. நோவா காலத்துலேருந்து இவங்களை நான் இவங்களை படைச்சதே வசனமாகிறார் ஆண்டவர். சரி, இவங்க எப்படியாவது பாவத்திலேருந்து மீட்டுக்கொள்ளன்னு சொல்லி ஏசு ஆண்டவர் அனுப்புகிறாரு, பிரித்து எடுக்கிறாரு. அல்லேலூயா. நம்மை தேர்ந்து கொண்டார். கரங்களை தட்டுவோமா? எதுக்காக பிரித்து நம்மை தேர்ந்து கொண்டார். அப்பா, நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவர். நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதில் உம்முடைய காரியங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் நாங்கள் செய்யும்போது அதை வாய்க்க செய்வீரப்பா. உமக்காக நாங்கள் எது காரியத்தை குறித்து நாங்கள் கேட்கிறோமோ ஜெபிக்கிறோமோ எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய நீர் ஆண்டவரை. மோசே பிரித்தெடுத்து எகிப்திலிருந்த ஜனங்களை கொண்டு வந்து நாமத்தை தெரிந்து கொள்ளும்படியாய் மோசே தெரிந்து கொண்டு, அப்படியே எங்களே தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டு சமூகத்தில் எப்படி இருக்கணும்? இரவும் பகலும். இரவு ஃபுல்லாக இல்லை, பகல் ஃபுல்லாக இல்லை. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. காலையில் எழுந்தோன்னு ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. நம் குடும்பத்தை ரட்சிக்கப்படாத குடும்பத்தை ரட்சிப்பா ஜெபம் பண்ணுங்க. நம் தேசத்திற்காக, பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமம் நேர்ந்துக்கு தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் நிமித்தம் என் வீட்டில் எழுப்புதல் உண்டாகட்டும்,
என் வீட்டு நிமித்தம் நான் வசிக்கிற இடத்தில் எழுப்புதல் உண்டாகணும். நான் வசிக்கிற இடத்திலிருந்து இந்த பகுதி ரட்சிப்புகளாக கடந்து வரட்டும், எழுப்புதல் ஆகட்டும். இந்த பகுதியிலிருந்து ஒரு நகரம் ரட்சிக்கப்படட்டும். இந்த நகரத்திலிருந்து எங்கள் தமிழ்நாடு ரட்சிக்கப்படட்டும். நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். நாம தான் கீ. அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு துன்மாக்கர், பரியாசக்காரர், இன்னொருத்தர் யாரு? பாவி. இந்த காரியத்தில் ரொம்ப நம்ம உஷாரா இருக்கணும். 3 பேர் இருப்பாங்க வாழ்க்கையில், தொடர்ந்து இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம பைபிளை வாசிக்க வேதமத்தை வாசிக்க கர்த்தருடைய வேதத்தை என்ன போட்டிருக்கு? தேடி வாசியுங்கள். தேடி வாசித்து பாருங்கள். ஒரு நாளும் வாசித்து பாருங்கள். தொடர்ந்து யாரும் வாசிக்கன்னு தெரியாத ஆண்டவர் இருக்கார். இதற்கு எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். என்ன நேரம் வாசிங்க. படிக்க தெரியுமா? இதை கொஞ்சம் வாசித்து நான் காதில் கேட்குறேன் வாசித்து காட்டுமா? மகன்கிட்ட கேளுங்க. அது வார்த்தை தான் தேனிலும் மதுரமானது. கேளுங்க. அதுதான் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஈர்த்து சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கும் போது நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் அந்த தரிசனம் உண்டாகும். அப்போ நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். கண்களை மூடும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. Amen. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீட்டியந்து உங்கள் நடத்தி தந்தீர். செங்கடலை நீட்டியந்து உங்கள் நடத்தி தந்தீர். நீ நல்லவர், சர்வவல்லவர், வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வவல்லவர், எங்கும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே,
இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த வேலையில ஆண்டவர் எங்களோட பேசினீர், ஆண்டவர் எங்களோட பேசினீர் அப்பா. எதிர்த்து சுத்தமுள்ள ஒரு பாக்கியவான் தேவனை தரிசிப்பாக என்று சொல்லி தகப்பன் உமக்கு எதிர்த்து ஏற்றவர்களாய் தகப்பன் நாங்கள் வாழ முடியாத தகப்பன் அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த நாளில் ஆண்டவர் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த காரியத்தை தகப்பனே அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எதற்கு நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டமோ அந்த காரியத்தில் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்வதெல்லாம் வாழ்க்கை முடியாத தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. ரத்தத்தை மூடி மறுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, கிருபையை நடத்துங்கப்பா. நாளில் கூட அப்பா நாளில் வந்து ஆராதனை கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை தகப்பனே நீங்க அபரிவிதமாய் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தை கனி எல்லாவற்றையும் கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது தகப்பனே. சேரத்தால் சம்பாதித்த பெத்தேல் ஆசோ பிள்ளைகளை வருகப்பட்டு வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் கிருபையாய் பிள்ளைகள் நடத்த முடியாது தகப்பனே. சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமான், சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பேரு பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி தகப்பனே அப்பா நீ கொடுத்த வாக்குத்தத்தம் படி தகப்பனே இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தர் ரட்சிக்கப்பட ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடுகிறோம் மகிமைப்படுத்த பட்டம் அவர் என்று சொல்லி இதே எங்களை தகப்பனே பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. ரத்தத்தை முடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர், ரத்தத்தை தெளிக்கும் அப்பா. சமாதானத்தின் தேவை ஆளுகை செய்யுங்கப்பா. மேல் நம்பிக்கை வைத்து அப்பா கர்த்தர் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிப்பா. விசுவாசத்துக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தை நீதிமான் பேய்ப்பான்னு சொல்லி அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். உங்களை அன்பு கொண்டு உங்களை அன்பு கொண்டு பிள்ளைகள் ஆண்டவரே எதை கேட்கிறார்களோ அதை அப்படியே பெற்றுக்கொள்ள முடியாத தகப்பனே நீ கிருபை தந்து பிள்ளைகளை ஓட்ட முடியாது செபிக்கிறாங்க. அவருடைய கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்த சொன்னீரப்பா. பிள்ளைகள் கைட்டு செல்லா வேலைகளை ஆஸ்வதி அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்யுங்கப்பா, வாய்க்கும்படி செய்யுங்கப்பா. ஒரே கர்த்தருக்கு ஒப்பு தேவையில் நம்பிக்கை அவரே காரியங்களை வாய்க்க செய்ய எதிர்க்குது. இதே காரியங்களை வாய்க்க செய்யுங்கப்பா, வாய்க்க செய்யுங்க. அந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே ஆசீர்வதி. எங்களை தாத்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம் அப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமென், ஆமென்.